அவங்களுக்கு 133 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. 66 எம்எல்ஏ ஏடிஎம்கே தனியா வென்றிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு 2006ல ஜெயலலிதா அவர்கள் 61 வென்றிருந்தாங்க. தனியா இவங்க பாத்தீங்கன்னா 66 வென்றிருக்காங்க பாக்குறோம். சோ ஜெயலலிதா அவரோட பெட்டரா வந்திருக்காங்க பாக்குறோம். 2021ல வாக்கு சதவீதம் 37 33 ஒரு 4% டிஃபரன்ஸ். 37% அவங்க வச்சிருக்காங்க, 33% ஏடிஎம்கே வச்சிருந்தாங்க. 1,74,00,000 வாக்குகள் 2021ல டிஎம்கே வாங்குது, 1,53,00,000. சோ இவங்களுடைய புவர் பெர்ஃபார்மன்ஸ்லயுமே அந்த 1.5 கோடி தொண்டர்கள் நம்பர் மாறலாங்கிற பாக்குறோம். இது ஓவராலா லேட்டஸ்ட் எலெக்ஷனுடைய ரிசல்ட் நான் பாக்குறோம். ஓவராலா ஒரு கம்பேரிசன் பாக்குறோம். இந்த கம்பேரிசன் அதிமுக vs திமுக ஒப்பீடு இது எது பெரிய கட்சின்னு பார்க்கும்போது நீங்க இதுவரைக்கும் பார்த்த 1997 இருந்து கம்ப்ளீட்டா உள்ள விஷயங்கள் இதுல திமுக இந்த பக்கம் அதிமுக இந்த பக்கம் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் அதிமுக 1977 இருந்து 2021 வரைக்கும் போட்டியிட்ட தொகுதிகள் எவ்வளவு பார்த்தா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 180 தொகுதியில ஏடிஎம்கே போட்டிட்டு இருக்கு. ஏடிஎம்கே இந்த சராசரியாக 180 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. டிஎம்கே எவ்வளவு போட்டிட்டு இருக்குன்னா 170 தொகுதியில போட்டிட்டு இருக்கு. சோ 10 தொகுதி கம்மியா தான் முடியும். எப்பயுமே திமுக குறைவான இடங்கள்ல போட்டிடுவதும் ஏடிஎம்கே அதிகமான இடங்கள்ல போட்டிடும் வழக்கமா இருந்திருக்கு பாக்குறோம். இது 1977ல இருந்து 2021 வரைக்குமான 11 தேர்தலுடைய ஆவரேஜ். ஜெயிச்சது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 1977 இருந்து 2021 வரைக்கும் சராசரியாக பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 11 எலெக்ஷன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 102.91 103 தொகுதிகளை சொல்லலாம். 103 தொகுதி சராசரி வென்றிருக்காங்க. டிஎம்கே பாத்தீங்கன்னா 73 தொகுதி தான் சராசரி வென்றிருக்காங்க. 11 எலெக்ஷன்ல திமுகவுடைய சராசரி 73 தான் வென்றிருக்காங்க பாக்குறோம். ஓட் பெர்சன்டேஜ் ஏடிஎம்கே இந்த 11 எலெக்ஷன்ல வாங்கின ஓட் பெர்சன்டேஜ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 34.44% 44% ஏடிஎம்கே உடைய ஓட் ஷேர் ஆன் ஆல் தி 11 எலெக்ஷன்ஸ் இன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிஎம்கே பாத்தீங்கன்னா 29 கிட்டத்தட்ட 5% ஏடிஎம்கே ஓட டிஎம்கே 11 எலெக்ஷன்ல உள்ள ஆவரேஜ்ல 34.44 இந்த பக்கம் 29.38 நம்ம 5% குறைஞ்சிருக்கு பாக்குறோம். ஓட்ஸ் ஒட்டுமொத்தமா நீங்க முதல் தேர்தல வாங்கின 51 லட்சத்துல இருந்து கடைசி தேர்தல வாங்கின 1,50,00,000 வாக்கு வரைக்கும் அப்படியே 3 மடங்கு கூடி இருக்கு பாருங்க. இந்த 11 எலெக்ஷன் சேர்த்தீங்கன்னா நீங்க ஓவராலா 1,01,00,000 வாக்குகள் ஏடிஎம்கே ஓவராலா ஆவரேஜா வாங்குது. சோ கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் வாக்குகள் டிஎம்கே பின்னாடி நீங்க பார்க்கணும் ஏடிஎம்கே உட. சோ இதுதான் ஆவரேஜா நம்ம ஓவராலா பார்க்கணும். அப்ப ரெண்டு கட்சியில எது பெருசு நம்ம அதுக்கப்புறம் இருக்கு ஹையஸ்ட் இருக்கு லோயஸ்ட் இருக்கு லாஸ்ட் அதை நீங்க கார்டு எடுத்து பாத்துங்க. நமக்கு ஓவராலா பார்க்கும்போது 11 சட்டமன்ற தேர்தல்கள் 1977 ஆரம்பிச்சுட்டு 2021 வரைக்கும் கண்டெஸ்ட் பண்ணதுல ஏடிஎம்கே அதிகமா இருக்குது 180, ஜெயிச்சதுல ஏடிஎம்கே அதிகமா இருக்கு 102, ஓட் ஷேர்ல ஏடிஎம்கே அதிகமா இருக்கு 34.4, ஓட்ஸ் வாங்கினதுல ஏடிஎம்கே அதிகமா இருக்கு 1,01,00,000 வாக்கு. இதெல்லாம் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஓவராலா பெற்றதுல 11 எலெக்ஷன்லயுமே அதிகமாக வென்றது யார் அப்படின்னா ஏடிஎம்கேவா இருக்குது. அதிகமான தொகுதிகளை பெற்றது யாருன்னா ஏடிஎம்கேவா இருக்குது. அதிகமான ஆட்சியை பிடித்தது ஏடிஎம்கேவா இருக்குது. அதிகமான ஓட் ஷேர் வாங்கினது ஏடிஎம்கேவா இருக்கு.